A very happy evening, friends. லாஸ்ட் செஷன்ல ஆலிஸ் இன் வண்டர்லேண்ட் பார்த்தோம். ஸோ நம்ம எது வரைக்கும் பார்த்துருக்கோங்கிறத நம்ம குயிக்கா ரீகேப் பண்ணலாமா? ஏன்னா நிறைய நாள் லீவு, அதுக்கப்புறம் நம்ம வந்திருக்கோம் இல்லையா? குயிக்கா ரீகேப் பண்ணுங்களேன் மேம். கண்டிப்பா பண்ணிடலாமே. ஸோ இது யாருடைய கதை? முக்கியமாக இந்த கதையில நம்ம பார்க்கக்கூடிய கதாபாத்திரங்கள் ஆலிஸ் பார்க்குறோம். இட்ஸ் அபவுட் ஆலிஸ். ஸோ ஆரம்பத்துல பார்க்கறத என்ன ஆகுது? ஆலிஸ் வந்து தான் சகோதரியோட இருக்காங்க. அவங்க வந்து ஒரு புத்தகம் படிச்சுட்டு இருக்காங்க. அப்படி என்னதான் இருக்கு இந்த புத்தகத்துல? வாட் இஸ் இன் திஸ் புக்? வாட் இஸ் ஷி ரீடிங் ஆல் அபவுட்? என்ன படிச்சுட்டு இருக்காங்க இவங்க அப்படின்னு இவங்க எட்டி பாக்குறாங்க இந்த புத்தகத்துல அப்படி என்னதான் இருக்குன்னு. ஆனா அதுல வந்து படங்களும் இல்ல, there were no pictures, படங்களும் இல்ல, எழுத்துக்களும் பெருசா ஒன்றும் இல்லை. எழுத்துக்களும் ஒன்றும் இல்லை. there was no conversation or there were any pictures in the book which Alice's sister was reading. So she wasn't much interested. What she does, தன் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த டெய்ஸி மலர்களை வந்து ஒரு மாலையா வேணா நம்ம கோப்போமா? she thought of Alice மற்றும் அவளுடைய தங்கை, அவங்களுடைய சகோதரி. Alice and her sister are sitting next to each other. So Alice, she peeped, அதாவது எட்டி பார்க்கிறா இந்த புத்தகத்துல என்ன இருக்கு. peeped into the book which her sister was reading. எந்த புத்தகத்தை வந்து அவங்க சகோதரி படிச்சிருந்தாங்களோ அதை எட்டி பார்க்கிறா. ஆனா அதுல வந்து எந்த விதமான படங்களும் சரி, ஒரு உரையாடலோ எதுவுமே இல்லை. அதனால என்ன ஆகுது? சரி, நம்ம வேணா ஒண்ணு பண்ணுவோம். she thinks of one moment. She thinks of making a garland with the help of daisy flowers. Alice thought of making garland. ஒரு மாலையை வேணா நம்ம தயாரிப்போம். என்ன மாலை? டெய்ஸி பூக்களால செய்யப்பட்ட மாலை. she thought of making garland of daisy flowers. இது என்ன பூக்கள் இந்த கதையில சொல்லப்பட்டிருக்கு? டெய்ஸி பூக்கள். இதால நம்ம வேணா ஒரு மாலையை தயாரிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வரதுக்குள்ளேயே அந்த இடத்துல திடீர்னு ஒரு வெள்ளை நிறத்துல இருந்த ஒரு முயல், ஒயிட் ராபிட், வெள்ளை முயல், ஒயிட் ராபிட் வித் பிங்க் ஐஸ், அதை வந்து டிஸ்கிரைப் செய்யப்பட்டிருக்கு. இந்த முயலானது எப்படி இருக்குங்கிறத வந்து விவரிக்கப்பட்டிருக்கு இல்லையா? ஸோ when she was thinking to make a garland made up of daisy flowers, suddenly a white rabbit which is having pink eyes suddenly crossed her. திடீர்னு அது என்ன பண்றது? இந்த முயல் தன் பாக்கெட்ல இருந்த ஒரு வாட்ச் எடுத்து பார்க்குது. மணி என்ன அப்படின்னு பார்க்கலாமே அப்படின்னு இந்த வெள்ளை நிறத்துல இருக்கக்கூடிய இந்த முயல் தன் பாக்கெட்டில் இருக்கக்கூடிய இந்த வாட்ச் எடுத்து நேரம் என்னன்னு பாக்குறது. அப்புறம் வந்து மண்டையை ஆட்டிட்டு, ஐயோ நேரம் ஆயிட்டா அப்படின்னு நினைச்சு பக்கத்துல இருந்த ஒரு புதை, அங்க வந்து அதனுடைய ஹோல் வேர் இட் லிவ், அந்த இடத்துக்கு இந்த முயலானது ஓடி போயிடுது.
this rabbit, it ran to the hole. So at this point of time, Alice, who was watching this white rabbit, she also runs behind this rabbit and she peeps to this hole. இந்த ஓட்டுக்குள்ள இந்த முயல் போச்சே, என்ன ஆச்சு, எட்டி பார்க்கலாமே அப்படின்னு ஆலிஸ்க்கு தோன்றுது. So she peeped into this hole. What happens? Alice peeps, அதாவது உள்ள எட்டி பார்க்கறா, என்ன இருக்கு, என்னாச்சு, ஏன் அந்த முயல் வந்து இங்க ஓடி போகுது. Peeps into the hole. அந்த ஹோலை வந்து, இந்த ஓட்டையை வந்து எட்டி பார்த்தோன்னா என்ன ஆகுது, ஆலிஸ் வந்து ரொம்ப நீளத்துக்கு ஒரு தூரத்துல போய் பொத்துன்னு விழுந்துடா. She fell down. After she peeps into this hole, she falls down. கீழே விழுந்துடுறா. Alice, she falls down. She fell. In simple terms, she fell. அங்க கீழே விழுந்து பார்த்தா ஒரு மேஜை, 3 கால்கள் உடைய கண்ணாடி மேஜை, 3-leg table. On top of the table was a golden color key. தங்க நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாவிய ஆலிஸ் பார்க்கிறா. இந்த ஓட்டையை எட்டி பார்க்கிறா. அந்த ஓட்டையிலேருந்து எட்டி பார்த்தோன்னா அப்படியே வழுக்கி கீழே விழுந்துடுறா. அந்த விழுந்த இடத்துல பார்த்தா சுத்தி முத்தியும் பார்க்கிறா. ஆலிஸ், she sees the place in and around. What is it there over there? What is over there? She finds a 3-leg glass table. 3 கால்களுடைய கண்ணாடி மேஜையை அவள் பார்க்கிறாள். அதன் மேல் கோல்டன் கீ, தங்க நிறத்தில் ஒரு சாவியானது காணப்படுகிறது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அந்த இடத்துலயே பார்த்தோம்னா ஒரு ரொம்ப நீளத்துக்கு இருக்கக்கூடிய கர்டன், அதற்கு பின்னாடி ஒரு கதவு. இந்த கதவு வந்து எவ்வளவு உயரத்துக்கு இருந்தது? It was 15 inches high. எவ்வளவு தூரத்துக்கு உயரத்துக்கு இருந்தது? அந்த கதவானது 15 அடி உயரத்துக்கு இருந்தது. ஸோ இந்த திரைக்கு பின்னாடி கதவு இருக்கு. இந்த கதவு வந்து பூட்டி இருக்கு. இந்த கதவு வந்து 15 அடி உயரத்துக்கு இருக்கு. ஆலிஸ் என்ன பண்றா? What does Alice do over here? She fits in this golden key. இந்த இடத்துல இந்த தங்க சாவி இந்த மேஜையில பாக்குறா இல்லையா, அதை வந்து இந்த இடத்துல போட்டு பாக்குறா, இந்த கதவை திறக்க முடியுதான்னு. To her surprise, the key opened. இந்த சாவியை வச்சு இந்த கதவை திறக்க முடியுது. கதவை திறந்து பார்த்தா என்ன இருந்தது? Can someone say after she opened the door what was there? என்ன பார்க்க முடிஞ்சது ஆலிஸ்னால? She could see ஒரு அழகான தோட்டம் அவளால பார்க்க முடியுது. She could see a beautiful field. ஒரு அழகான தோட்டம் அவ கண்ணுக்கு தென்படுறது. ஆனா அவளால போக முடியல. She was too big. Alice was too big. ரொம்பவே பெருசா இருந்தா. So she couldn't go out of this door. இந்த கதவுல இருந்து வெளியில வர முடியல. அப்புறம் என்ன ஆகுது, இங்கேருந்து வெளியில எட்டி பார்த்தா கதவை திறந்துட்டா. இந்த தங்க நிறத்துல இருந்த சாவியை வச்சு இந்த கதவை திறந்துட்டா. கதவை திறந்து பார்த்தா ஒரு அழகான தோட்டம், பூக்கள் நிறைஞ்சு இருக்கு, நிறைய மரங்கள்லாம் அவளால பார்க்க முடியுது. She can see lot of trees, flowers. It is looking very beautiful. But she is unable to go. Why? Because she was too big. ரொம்பவே பெருசா இருக்கா. அந்த இடத்துல இருந்து வெளியில அவளால வர முடியல. சரி, என்ன இது, நம்மளால வெளியிலேயே வர முடியலையே, வேற என்ன இருக்கா? அந்த சமயத்துல என்ன ஆகுது, அங்க வந்து ஒரு பாட்டில். She finds a bottle. இந்த பாட்டில் வந்து எந்த நிறத்துல இருக்குன்னு இந்த கதையில சொல்லப்பட்டிருக்கு. It was a green colored bottle.
என்னை குடியுங்கள், ட்ரிங்க் மீ அப்படின்னு அந்த பாட்டில் மேல இருந்து. அந்த பாட்டில வேற எழுதியிருக்கா. இவ்வளவு சுத்தி முத்தியும் பாக்குறாளா, என்னாவது எப்படியாவது வெளியில போகணும்னு பாக்குறா. இது என்னது இது, பாட்டில வந்து ட்ரிங்க் மீன் எழுதியிருக்கேன், நம்ம குடிச்சுதான் பார்ப்போமேன்னு ஆலிஸ் வந்து இந்த பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த பாட்டில்ல இருக்கக்கூடிய பானத்தை குடிச்சிடறா. ஷீ ட்ரிங்க்ஸ் வாட் எவர் இஸ் இன்சைட் திஸ் கிரீன் பாட்டில். ஷீ drank தி என்டையர் போர்ஷன். மொத்தத்தையுமே அவ குடிச்சிட்டா. ஷீ shrink in size. ரொம்ப பெருசா இருந்தான்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஷீ her size got shrink. ரொம்ப இத்தினூண்டா போயிட்டா. ஷீ ஓப்பன் த டோர். முன்னாடி பெருசா இருந்தா, அதனால இந்த கதவை திறந்து வெளியில போக முடியல. இப்ப என்ன ஆயிடுத்து, இந்த பானத்தை குடிச்சதுக்கு அப்புறம் இப்ப அவ சின்னதா மாறிட்டா. So her size shrink and now one of you have raised your hand. Any doubt? But all any doubts over here? Please ask me by unmuting yourself or writing it in the chat box. Okay, fine. You can write the doubt in the chat box. I'll anyways answer your doubt. Fine. So after she drinks this bottle, அதாவது பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த பாட்டில் இருக்கக்கூடிய பானத்தை குடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப சின்னதா போயிடுறா. ரொம்ப பெரிய உருவமா இருந்த ஆலிஸ் இப்போ ஒரு சிறு உருவமா போயிடுறா. பெரிய உருவமா இருந்ததுனால தானே இந்த கதவை தாண்டி அவளால அந்த கார்டனுக்கு போக முடியல, அந்த தோட்டத்துக்கு போக முடியல. இப்பதான் சின்னதாயிட்டாலே. இந்த கதவை திறந்து பாக்குறா, அழகான தோட்டம். நவ் ஷீ வென்ட் இன்டு திஸ் கார்டன். இப்ப பார்த்தா ஒரு பூச்சியை விடவே, ஒரு மலர் மேல உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு இன்செக்ட், அதை விடவே சின்னதா இருக்கா போல தோணிது. ஆரம்பத்துல அவளுக்கு வந்து ரொம்ப ஆர்வமும் எக்ஸைட்மெண்ட்டும் வந்து. இனிஷியலி ஷி வாஸ் வெரி எக்ஸைட்டட். Soon after her size got shrink, but in some time this excitement soon it wore off. So she got bored with her size. இப்போ வந்து ஐயோ இந்த அளவு எனக்கு வேண்டாமே, நான் இன்னும் முன்னாடி எந்த அளவுல இருந்தேனோ நான் அந்த மாதிரியே இருந்துறேனே, இது எனக்கு வந்து அந்த அளவுக்கு திருப்தி தரல. இட்ஸ் நாட் எக்ஸைட்டிங் மீ மச் வாஸ் தி intention of Alice over here. So Alice got bored of her size. ஸோ இந்த பானத்துல இருந்ததை குடிச்சதுக்கு அப்புறம், பச்சை நிறத்துல இருந்த பானத்தை குடிச்சதுக்கு அப்புறம், பச்சை நிற பாட்டில்ல இருந்த பானத்தை குடிச்சதுக்கு அப்புறம் அவ சின்னதாயிடுறா, அந்த ஃபீல்டுக்கு போயிடுறா. ஆனா எந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட் இருந்ததோ அது வந்து கூடிய சீக்கிரமாவே குறைஞ்சு போயிடுது. Soon it got worn off. Now she says, I want to be big again. I want to be big again. Who says this? Alice says this. I want to be big again. So when she told this, she shouted. இது பக்கத்துல இருந்த அந்த ஒரு முயலுக்கு வந்து திடுக்கிட வச்சுதான். It startled the shout or the cry made by Alice. Startled the white rabbit. என்ன இங்க ஒரே சத்தமா இருக்கு அப்படின்னு அந்த இடத்துல இந்த வெள்ளை முயல் வந்து பாக்குறது. ஓ, நீ போய் இந்த ராபிட் என்ன தெரியுமா நினைக்கிறது, தன்னுடைய சேவகன் நினைச்சுக்குது. It thought it to be its servant. It thought this white rabbit to be its servant. So it asked Alice to go to the cottage. குடிசைக்கு போய் go to the cottage and get me the glouses
அண்ட் ஃபேன். ஓ ஓ என்னுடைய கை கணியக்கூடிய கிளவுஸையும் விசிறியும் கொண்டு வா அப்படின்னு இந்த முயல் வந்து ஆலிஸ்க்கு வந்து கட்டளையிடுறதான். ஏன் இந்த முயல் வந்து இப்படி சொல்றது? இந்த மாதிரி சொன்னோன்னா ஆலிஸ்க்கு வந்து ஒரே கன்ஃபியூஷன். ஆலிஸ் காட் கன்ஃபியூஸ்ட். Why this rabbit is saying all of a sudden like this? ஒருவேளை அந்த காட்டேஜுக்குள்ள போனா எனக்கு ஏதாவது கிடைக்குமோ என்னமோ, thinks Alice in this way. ஒருவேளை அதனாலதான் எனக்கு அந்த முயல் வந்து இப்படி பதில் அளிக்கிறது போல இருக்கு அப்படி நினைச்சுட்டே அந்த இடத்துக்கு போறா. அந்த குடிசையினுடைய நுழைவாயில்ல, entrance of the cottage. Entrance of the cottage. What she finds? She finds a piece of cake. ஒரு துண்டம் கேக் அவள் பார்க்கிறாள். அந்த கேக் மேல என்ன எழுதியிருக்கு? ஈட் மீ, என்னை சாப்பிட்டு விடு அப்படின்னு எழுதியிருக்கு. So Alice, she goes near this cottage and she finds a piece of cake on which it is written eat me, என்னை சாப்பிட்டு விடு அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கு. So she ate. What happens? Now she ate the cake. Alice வந்து இப்ப அந்த கேக்க சாப்பிட்டுறா. She ate the cake. Now she grew bigger than the house. அந்த வீட்டை விட பெரிய அளவுக்கு வந்து வளர்ந்துடுறா ஆலிஸ். அந்த வழியா வந்து இந்த முயல் வந்து என்ன தெரியுமா சொல்றது? போ, வெளியில போ, கெட் அவுட் ஆஃப் மை வே, ப்ளீஸ் மூவ் அவுட் அப்படின்னு ராபிட் சொல்றது. Rabbit which come across this situation, it tells Alice. Rabbit says Alice, you are blocking my way. நீ என்னுடைய வழியை மறைச்சுட்டு இருக்க, தயவு செஞ்சு போயிடு இங்கேருந்து. You are blocking my way. தயவு செஞ்சு நீ இந்த இடத்தை விட்டு போயிடு. Alice, she finds, ஓ என்னுடைய விசிறியும் கிளவுஸையும் கொண்டு வான்னு ஆரம்பத்துல சொல்றது இல்லையா? So she finds this fan. This fan turns out to be a magical fan. ஒரு மந்திரம் சார்ந்த ஒரு விசிறியா இருக்கு. ஏன்னா ஆலிஸ் இந்த ஃபேனை தொட்ட உடனே, இந்த மந்திர விசிறிய தொட்ட உடனே என்ன ஆயிடுறா? she began to shrink again. மறுபடியும் சுருங்க ஆரம்பிச்சுட்டா. அந்த வழியா அந்த இடத்துல இருந்து நகர்ந்து போறத என்ன ஆகுது? she finds a green caterpillar wearing a pink jacket. She finds a green caterpillar wearing a pink jacket. Alice sees the green caterpillar wearing a pink jacket. And what it was doing? ஒரு பபிள் பைப்பை வந்து அது ஊதிட்டு இருந்தது. It was blowing its bubble pipe and letting out the smoke through it. Where it was sitting? It was sitting on a large mushroom. எங்க உட்கார்ந்தது இந்த caterpillar? This green caterpillar was sitting on a large mushroom. ஒரு பெரிய காளான் மேல உட்கார்ந்து இருந்தது. Was sitting on a large mushroom. So what does this caterpillar say now? One side makes you big, other side makes you small. ஒரு பக்கம் வந்து உன்னை சிறிதாக்கும், இன்னொரு பக்கம் வந்து உன்னை பெரிதாக்கும். என்ன சொல்ல வருது இந்த கேட்டர்பில்லர், என்ன சொல்ல வருது அப்படின்னு ஆலிஸ்க்கு வந்து ஒரே சிந்தனை.
நான் வேற எதையும் சொல்லல, இந்த மஷ்ரூமை தான் நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னோடனே ஆலிஸ் வந்து அந்த காளான வந்து ஒரு பகுதியை வந்து she ate a piece of the mushroom. சாப்பிட்ட உடனே என்னாரா, அவ திருப்பி வளர ஆரம்பிச்சிடுறா. she thanks God. she says I am growing, thank God. திடீர்னு ஒரு குரல் கேக்குறது. இந்த வழியா போனா மேட் ஹேட்டர் போவ, அந்த வழியா போனா லா மார்ச்சே போவ. this way leads to மேட் ஹேட்டர். கொஞ்சம் பெரிய கதை, அதை நம்ம அதை ரிவைஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் இப்போ மொத்தமா சொல்றேன். ஸோ டுவர்ட்ஸ் தி எண்ட் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் will be seen in today's session. So this way, this path leads to Mad Hatter. Another path leads to La Marche. அப்படிங்கிற ஒரு குரல், யாரோ சொல்ற மாதிரி ஒரு சத்தம். There is a voice said, this path leads to Mad Hatter, the other path leads to La Marche. So Alice, she suddenly turned and found a cat sitting on a tree. ஒரு மரத்து மேல ஒரு பூனையானது உட்கார்ந்துருந்தது. அந்த பூனை சிரிச்சுன்னு உட்கார்ந்துருந்தது. It was smiling and sitting on top of this tree. நான் உன்னை கொஞ்ச நேரம் கழிச்சு குவீன்ஸ் குரோக்கெட் கேம்ல வந்து நான் உன்னை சந்திக்கிறேன் அப்படின்னு இந்த பூனை ஆலிஸை பார்த்து சொல்லித்தான். The cat returned to Alice. Cat turned towards Alice and said, see you later. In Queen's Croquet game. ராணியுடைய இந்த குரோக்கே விளையாட்டுல நான் உன்னை கொஞ்ச நேரம் கழிச்சு சந்திக்கிறேன் அப்படின்னு இந்த பூனை, சிஷரே கேட், இந்த பூனையோட பேர் என்ன? CHESHIRE, Cheshire cat. The cat which was sitting in the tree, it smiled and told Alice, soon we will see in Queen's Croquet game. And it moved from that place. அந்த இடத்தை விட்டு அது போச்சான். அப்படியே நடந்து போயிட்டு இருந்த ஆலிஸ் என்ன ஆகுது? One moment, I'll share the screen. So she opens the door, finds the garden, and soon after, what happens? She drinks a drink in which it is written, drink me. Soon after that, her size got shrink. Sometimes she finds a green caterpillar wearing a pink jacket. One way, one side of this makes you big, the other side makes you small. What are you telling about? What are you talking about? Says Alice. So she ate a piece of mushroom and she started growing. So one path, it leads to Mad Hatter, another path leads to March Hare. Said smilingly Cheshire cat looking at Alice. Alice-அ பார்த்து இந்த கேட் சொல்றதான், ஒரு வழி வந்து உன்னை மேட் ஹேட்டருக்கு கூட்டின்னு போகும், இன்னொரு பக்கம் வந்து மார்ச் ஹெரேக்கு வந்து உன்னை அழைச்சிட்டு போகும் அப்படின்னு சொல்றதான். அந்த போன இடத்துல என்ன ஆறுது? What happens to the when she arrives the place? She finds Mad Hatter, La Marche and Dormouse being seated on a table. ஒரு மேஜை மேல உட்கார்ந்து இருக்கிற காட்சி ஆலிஸ்க்கு தெரியுது. அதுல இந்த டார்மோசி வந்து தூங்கிட்டு இருக்கு. It has fallen asleep. தூங்கி போயிடுறது.
So she arrives this place. Alice comes to this place and she sits on the table. There, Marsh Harry asks a riddle. What is the riddle? I'm sorry, Mad Hatter asks a riddle. நீ இந்த இடத்துல வந்து உட்காந்துக்கலாம். நான் கேட்கக்கூடிய இந்த புதிருக்கான பதில நீ சொன்னேன்னா நீ இங்கே இருக்கலாம் அப்படிங்கிற போல மேட் ஹேட்டர் வந்து சத்தம் போட்டு சொல்றாரு. என்ன கேள்வி, என்ன புதிர் அது? ஏன் வந்து அண்டங்காக்கை ஒரு எழுதும் மேஜை போல் இருக்கிறது? Why is the raven like a writing desk? ஏன் வந்து அண்டங்காக்கை ஒரு எழுதும் பலகை போல், மேஜை போல் இருக்கிறது அப்படின்னு மேட் ஹேட்டர் கேள்வி கேட்கிறாங்க. யாரை பார்த்து? ஆலிஸை பார்த்து கேள்வி கேட்கிறாங்க. ஸோ ஹேட்டர்ஸ் ரிடில் சீம் டு பி ஆஃப் நோ மீனிங் இன் இட். அதுல வந்து ஒரு அர்த்தமும் இருக்கா போல தோணல ஆலிஸ்க்கு. ஆலிஸ் she couldn't find the answer for the riddle. எனக்கு இதுக்கான பதில் தெரியாது, எங்களுக்கும் பதில் தெரியாது அப்படிங்கிற மாதிரி மேட் ஹேட்டரும் சரி மார்ச் ஹரே ரெண்டு பேருமே சொல்றாங்க. பதிலே தெரியாத கேள்வியை வந்து இந்த புதிரெல்லாம் எதுக்கு கேக்குறீங்க அப்படிங்கிற போல ஆலிஸ் சொல்லிடுறா. அண்டங்காக்கை ஏன் எழுதும் மேஜை போல் இருக்கிறது? திடீர்னு பார்த்தா ஒரு மைதானத்துல இருக்கா போல ஒரு காட்சி வருது. இந்த இடத்துல பேசிட்டு வந்துடுறா ஆலிஸ். திடீர்னு பார்த்தா குவீன் ஆஃப் ஹார்ட்ஸ் வந்து குரோக்கே விளையாட்டு விளையாடுறத போல ஒரு காட்சி தெரியுது. சடன்லி she finds Queen of Hearts playing croquet game. Wherein this Queen of Hearts, she doesn't like white roses. One of her gardener, this Queen of Hearts, Alice comes to this field where she finds Queen of Hearts playing croquet. Her gardeners and guards, they are shaped like cards. ஒரு கார்டு வடிவத்துல அவங்களுடைய கார்டனர்ஸும் சரி கார்ட்ஸும் சரி வடிவமைக்கப்பட்டிருக்காங்க. They are in the shape of cards. Who? Gardeners and guards of this Queen of Hearts. She hates white roses. வெள்ளை ரோஜாக்கள் என்றால் இவங்களுக்கு சுத்தமாவே பிடிக்காது. She hates white roses. One point of time, what happens? Her gardener had planted white rose. So to rectify that mistake, what he does? Paints it with red color. சிவப்பு வண்ணத்துல வந்து பெயிண்ட் அடிச்சிடுறாங்க. Paints with red color. Soon queen finds this. இந்த ராணி வந்து பாத்துறாங்க. தலையை வந்து சீவிடுங்க. Off with your head, cried the queen. திடீர்னு பார்த்தா ஒரு தாரையினுடைய முழக்கம் சபைக்கு வருமாறு சொல்லப்படுறது. இதுதான் அந்த குரோக்கே கேம் நான் சொல்லியிருந்தது. இதுதான் அந்த ராணி விளையாடிட்டு இருக்காங்க. So everyone rushed into the courtroom. So Alice also tries to play this croquet game. If at all she wins, Queen won't accept it. She will anyways
cut off her head, chop her head. Suddenly they hear a sound which says, hurry to the courtroom. அரசபைக்கு வந்து வருமாறு கேட்கிறது குரலானது. Court is now in session. இதுல இருந்து தான் நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்கணும். Court is now in session. Announce the white rabbit. அரசபையானது இப்ப துவங்குகிறது அப்படின்னு இந்த வெள்ளை நிறத்தில் இருந்த முயல் சொல்றதாம். Will Alice please come to the stand? இந்த மேடைக்கு வந்து ஆலிஸால வந்து நிற்க முடியுமா, ஆஜராக முடியுமா? Alice took the stand and looked at the jury box where March Hare and Mad Hatter were making noise. அந்த இடத்துல மார்ச் ஹரேயும் சரி மேட் ஹேட்டரும் சத்தமிட்டு இருந்தாங்களாம். அந்த இடத்துலயும் இந்த டார்மோசி வந்து தூங்கி போயிடுது. செஷரிய கேட் இவளை பார்த்து சிரிச்சுதான். என்ன நடக்குது இங்க? நீ வந்து இதய வடிவுல இருக்கக்கூடிய இந்த டாட்ஸ், அதாவது ஒரு உணவு பதார்த்தம், இதை நீ வந்து சாப்பிட்டுட்ட, திருடி சாப்பிட்டுட்ட. அண்ட் நவ் யூ வில் பி பனிஷ். இப்போ வந்து உனக்கு தண்டனை அளிக்கப்படும். ஆஃப் வித் ஹெட். சீவிடுங்க அவ தலைய அப்படின்னு அந்த ராணி வந்து கட்டளை எழுறாங்களாம். ஆஃப் வித் ஹெட் எல் த குவீன். ஹவு சில்லி ரிப்ளைட் ஆலிஸ். நான் எதுவுமே பண்ணலையே, எனக்கு இங்க என்ன நடக்கிறதுனே தெரியல, நான் வெறும் crochet கேமை தானே விளையாடி இருந்தேன். ஐ வாஸ் ஒன்லி பிளேயிங் crochet. I do not have the slightest idea what you were talking about. என்ன நடக்கிறதுனே எனக்கு இந்த இடத்துல தெரியல, நான் வெறும் crochet கேம் தான் விளையாடி இருந்தேன். என்ன பார்த்து நீங்க வந்து என்ன சொல்றீங்க? இதய வடிவத்துல இருக்கக்கூடிய டார்ட்ஸை சாப்பிட்டேன்னு சொல்றீங்க. எனக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியாதே. This is the heart shaped tarts which the queen is talking about. So Alice felt, suddenly what happens? Alice felt someone touch her shoulder. திடீர்னு பார்த்தா யாரோ ஆலிஸ்னுடைய தோல் பகுதிய தொடரா போல ஒரு உணர்வு வருது. You have been sleeping too long. நீ ரொம்ப நேரமா தூங்கிட்டு இருக்க. எனக்கு வந்து ஒரு வினோதமான கனவு. I had a strange dream, said Alice. எனக்கு ஒரு வினோதமான கனவு வந்தது. She told her sister about the white rabbit, the mad tea party, the queen of hearts and the trial. நடந்த அந்த கனவுல வந்த விஷயங்கள் எல்லாம் ஆலிஸ் வந்து தன்னுடைய சகோதரி சொல்றாங்க. ஆலிஸ் tells her sister about what she sees in the dream. She told about the white rabbit, mad tea party. She tells her sister about the dream. இந்த கனவுல என்ன நடந்ததோ அதை பத்தி சொல்றாங்க. அந்த கனவுல வந்து இந்த வெள்ளை முயல், white rabbit. She tells about the white rabbit, Mad Hatter, Queen of Hearts. இத பத்தி அத்தனையும் சொல்றா. She told her sister about the white rabbit, mad tea party, Queen of Hearts. But her sister, she wasn't paying attention. Sister wasn't paying attention. பெருசா ஒன்னும் கவனிச்சு கேட்கல. Wasn't paying attention. You are reading again, mumbled Alice. நீங்க மறுபடியும் படிச்சுட்டு தான் இருக்கீங்களா அப்படின்னு முணுமுணுத்துட்டே ஆலிஸ் சொல்றாங்களாம். As she stretched, Alice saw a little white rabbit with pink eyes scurry behind a tree. திடீர்னு அந்த இடத்துல பார்த்தா ஒரு வெள்ளை நிறத்துல இருக்கக்கூடிய முயல், பிங்க் நிறத்துல இருக்கக்கூடிய கண்கள் அந்த இடத்துல வந்து இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் தெரியுது. பரபரப்பா அந்த இடத்துல இந்த முயலானது ஓடி வருது. Suddenly she sees a scurry rabbit. Scurryனா என்ன அர்த்தம்? The rabbit had rushed. வேகமா ஓடி வந்தது. Rush, hurry, இதெல்லாம் வந்து ஸ்கரிக்கான அர்த்தம். Scurry means to rush or hurry.
So with this, Alice in Wonderland comes to an end. பார்த்தா இது இத்தனையும் நடந்தது வந்து அவளுடைய கனவு தான், நிஜத்துல எதுவுமே இல்லை இல்லையா? So we'll play a small game pertaining to Alice in Wonderland. Then we'll answer multiple choice questions. Suddenly, a dash with dash eyes ran close by Alice. What is the answer? பூனை ஒரு பிரவுன் கலர்ல இருந்த கண்களுடன் ஆலிஸ் பக்கத்துல ஓடி வந்தது, அல்லது ஒரு முயல் பிங்க் நிறத்துல இருந்த கண்கள். எந்த ஆன்சர்? Answer is yes, correct it is. Rabbit with pink eyes. The queen hated white roses. Is it true or false? Can someone say அந்த ராணிக்கு வந்து வெள்ளை நிற ரோஜாக்கள்னா பிடிக்கவே பிடிக்காது. சரியா தவறா? Yes, one of you have answered it correctly. It is true. Let me open this 13th box. There was a tiny dash upon a 3-leg table. There was a tiny golden chain, golden key. There was a tiny golden key. Last question. Alice saw a green caterpillar sitting on top of a large building or mushroom. அந்த பச்சை நிறத்துல இருந்த அந்த கேட்டர்பில்லர் எதுக்கு மேல உட்கார்ந்து? காளான் மேலையா இல்ல ஒரு கட்டடத்து மேலையா? Perfect. Answer is right. சரியா பதில் அளிச்சிருக்கீங்க. கதையை நல்லா புரிஞ்சுட்டு இருக்கீங்க நான் நம்புறேன். I'll take 5 more minutes of yours. We'll try to answer multiple choice questions pertaining to this Alice in Wonderland. Alice was beginning to get dash of sitting by her sister. Alice was beginning to get dash of sitting by her sister. Upset, tired, irritated. Okay. எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெறும் ஆன்சர் மட்டும் எழுதினா போதும். The rabbit pulled a dash out of his pocket. Book, watch, paper. It pulled dash out of his pocket. Alice came upon a 3-leg table made up of glass, wood, iron. அந்த 3 கால்களுடைய மேஜை எதால செய்யப்பட்டிருந்தது? கிளாஸா, வுட்டா இல்ல அயனா? There was nothing on it except a tiny dash. அந்த மேஜை மேல வேற எதுவுமே இல்ல. ஒரு சில்வர் ரிங் இருந்தது, பிரான்ஸ் ஐடல் இருந்தது, ஒரு கோல்டன் கீ இருந்தது. எது பதில்? The green caterpillar was wearing dash jacket, blue, pink, red. The green caterpillar was wearing dash colored jacket. Simple question. Mad Hatter and March Hare were having dash tea, wine, coffee. They were having dash. Dormousy was sitting between dash and dash. இந்த Dormousy யாருக்கு இடையில உட்கார்ந்திருந்தது? White Rabbit and Mad Hatter, Queen of Hearts and Cheshire Cat,
மார்ச் ஹரே அண்ட் மேட் ஹேட்டர். இந்த கதையில வந்து யார் ரெண்டு பேருக்கு இடையில இந்த டார்மோசி உட்கார்ந்துருந்தா சொல்லப்பட்டிருக்கு? பாடம் நடத்துறத ஒருத்தர் சந்தேகம் ஒண்ணு கேட்டிருக்கீங்க. ஒரு வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னு நான் இந்த கொஸ்டின்ஸ் கேட்டதுக்கு அப்புறம் பதில் அளிக்கிறேன் அதுக்கு. The riddle was asked by Mad Hatter, March Hare, Queen of Hearts. Why is Raven looking like a writing desk? Was the riddle, right? So who asked this riddle? Alice solved the riddle. True or false? இந்த கேட்ட wake up, you have been sleeping for too long. எழுந்திரு, நீ ரொம்ப நேரமா தூங்கிட்டே தான் இருக்க. இதை யார் சொன்னா? ஆலிஸ்னுடைய சகோதரன், அம்மா, அல்ல ஆலிஸ்னுடைய சகோதரி? While I was reading the story, one of you had asked, மேம் மம்பிள்டுங்கிற ஒரு வேர்டு வந்திருக்கு இல்லையா, அந்த மம்பிள்டுக்கான வேற என்ன வார்த்தை உபயோகிக்கலாம், அதுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிற சந்தேகம் கேட்டிருக்காங்க யாரோ ஒருத்தங்க. I want to answer the question and I'll end the session. Mumbled, முணுமுணுக்கிறது. Alternative words for this word mumbled we can tell as muttered, murmured. இதெல்லாம் விட இன்னும் சுலபமா சொல்லணும்னா என்ன சொல்லலாம், அதுக்கும் சொல்றேன். Spoke or speak, I'm sorry, speak softly or unclearly. பேசுறது வந்து அந்த அளவுக்கு தெளிவா இல்லாம முழுமையா சொல்றது, முணுமுணுத்து சொல்றது, அதுதான் மம்பிள்டுக்கான அர்த்தம். ஒருத்தங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தீங்க, இந்த சந்தேகம் கேட்டிருந்தாங்க, அதுக்கான பதில் தான் இது. மம்பிள்டுனா என்ன அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இட் மீன்ஸ் muttered or you can tell it as murmured or in a simple term speak softly or unclearly. Okay, fine. Thank you so much friends. I shall end the session over here. We will again meet in the next class. நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.